மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். நம்பிக்கையாளர்களின் அன்னை என்கிற தலைப்பில் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ், இயக்குனர் புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சி மற்றும் திருமதி தனசீலி, அதே கல்லூரியின் முன்னாள் மாணவி மற்றும் இன்றைய பேராசிரியர் அவர்களையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஃபாதர், நாம் இந்த கலந்துரையாடலில் 2 விஷயம் சொன்னீங்க. மரியாள் உடன் மீட்பர் அல்ல, மரியாள் நமக்கான இணைப்பாளர் அல்ல அப்படின்னு திருத்தந்தை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான விவிலிய அடிப்படையிலங்கிறது நமக்கு புரியுது. அப்படின்னா மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த ஒரு தாய் மட்டும்தானா? அவருடைய மீட்பு திட்டத்தில் மரியாளுக்கு பங்கே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். இந்த பின்புலத்தின் அடிப்படையில் மீது மிக சரியான கேள்வி. பலருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சந்தேகமும் இதுதான். மீட்பின் திட்டத்தில் மரியாவின் நிலைப்பாடு என்ன? கடவுள் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டாரா? இந்த சிந்தனை பல கிறிஸ்தவர்களின் உள்ளத்தில் எழுகின்றது. மரியாவை குழந்தை பெற்றெடுத்து கொடுத்த ஒரு கருவி மட்டுமே என்றுதான் பார்க்கின்றார்கள். ஆனால் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த மடலில் 4வது எண்ணிலிருந்து 15வது எண் வரை இந்த பேராயத்தின் வழியாக மரியாவின் பங்களிப்பை விளக்குகின்றார். இது பங்களிப்பு மட்டுமல்ல, ஒத்துழைப்பு. கடவுளின் திட்டத்தில் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் மரியா ஒத்துழைத்தார் என்பதை தெளிவாக இந்த ஏடானது நமக்கு விளக்குகின்றது. 4வது எண்ணில் மரியாவின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் 2 நிலைகளில் இருக்கின்றது. அதாவது, 1வது நிலையில் மீட்பரை பெற்றெடுத்ததிலிருந்து அவருடைய பாஸ்கா மறைபொருளின் அனுபவம் வரை. 2வது, மீட்பரின் சீடர்கள், நம்பிக்கையாளர்கள், அதாவது நாம் அனைவரும், நமக்கு அவர் ஆற்றக்கூடிய பங்கு, நம்மை பொறுத்த மட்டில் அவர் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. இந்த 2 நிலைகளில் மரியாவின் பங்களிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் மரியா செயலூக்கமோ செயல்பாடோ அற்ற ஒரு நபர் அல்ல. முழுமையான செயலூக்கமும் முழுமையான செயல்பாடுகளும் கொண்ட செயல் வீராங்கனை என்று கூட நாம் கூறலாம். உதாரணத்திற்கு நாம் பார்க்க வேண்டும் என்றால், 5வது எண்ணில் இந்த திருப்பேராயம் நமக்கு அறிவுறுத்துகின்றது, மரியாவின் ஒத்துழைப்பு, கடவுளுடைய திட்டத்தில் அவருடைய ஒத்துழைப்பு விவிலியத்தில் இறைவாக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கே? தொடக்க நூல் 3:15, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையில் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதின்காலை காயப்படுத்துவாய் என்று. இறைவாக்கு. நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால், கடவுள் ஓர் ஆணையும் பெண்ணையும், மனிதரை முழுமையாக படைத்தார், தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை வைத்து ஒரு குறைபாட்டை கொண்டு வந்து விட்டார்கள், கீழ்ப்படியாமை. அந்த இடத்தில் கடவுள் முழுமை தன்மை கொண்ட ஒரு பெண்ணை முன்குறிக்கின்றார். இது ஆழமாக சிந்திக்க வேண்டும். பாவ கரை கொண்ட பெண் ஆண், அந்த பாவ கரையை ஏற்படுத்திய தீமை, இதன் மீது வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் முழுமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கடவுள் தன்னுடைய திட்டத்தில் முன்குறிக்கின்றார். அதைத்தான் இந்த ஏடு கூறுகின்றது, இறைவாக்காக உரைக்கப்பட்டது. அது புதிய ஏற்பாட்டில் நிறைவுக்கு சென்றது, நிறைவேற்றப்பட்டது. அதாவது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலும் அந்த பெண்ணின் பணி, பங்களிப்பு, ஒத்துழைப்பு நிறைவு பெற்றது என்று கூறுகின்றார். அதாவது
முதல் வகையான ஒத்துழைப்பு, மீட்பரை பொறுத்த மட்டில் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு. தொடக்க நூல் 3:15 ஒரு பெண்ணை முன்னிறுத்துகின்றார். அந்த பெண் யார் என்றால் கானாவூர் திருமணத்தில் இயேசு அறிமுகப்படுத்துகின்றார். யோவான் 2:4 வாசிக்கின்றோம், பெண்ணே அதை பற்றி நமக்கென்ன என்று இயேசு கூறியதாக யோவான் எழுதி வைத்திருக்கின்றார். அதில் யோவான் பயன்படுத்திய கிரேக்க வார்த்தை குனாய், பெண்ணே என்கின்ற வார்த்தை. ஆனால் தமிழில் அதை அம்மா என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இங்கு இந்த கருத்தோட்டம் தடைபெறுகின்றது. அம்மா என்கின்ற வார்த்தை இயேசு விரும்பியது, யோவானுக்கு கடவுள் எழுதுமாறு வெளிப்படுத்தியது. அந்த பெண்ணை இயேசு அறிவிக்கின்றார். எனவே பெண்ணுக்கான வார்த்தையை நீ பயன்படுத்து என்று, பெண்ணே அதை பற்றி நமக்கு என்ன என்றுதான் இயேசு கூறியதாக யோவான் எழுதியிருக்கின்றார். தமிழில் அதை மரியாதையின் நிமித்தம் அம்மா என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அடிக்குறிப்பில் போட்டிருக்கின்றார்கள், இது தாயை சுட்டிக்காட்டுவது இல்லை என்று. ஆனால் இங்கும் நான் தனிப்பட்ட முறையில் கூறுகின்றேன், இந்த உணர்வுபூர்வமான அணுகுமுறை ஈரை இயலுக்கு ஒவ்வாதது. இங்கேயே உணர்ச்சியை வெளிப்படுத்திட்டோம். யோவான் கூட இந்த உணர்வின் அடிப்படையை தாண்டி பெண்ணே என்று எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக 19வது அதிகாரம் 26வது வசனம், சிலுவையின் அடியில், அதாவது பாஸ்கா பலி நிறைவேறக்கூடிய அந்த தருணத்தில் இயேசு சிலுவையிலிருந்து தன்னுடைய தாயை நோக்கி பெண்ணே இதோ உன் மகன் என்றுதான் கூறியதாக யோவான் எழுதியிருக்கின்றார். இங்கும் தமிழில் நாம் அம்மா இவரே உன் மகன் என்று நாம் மொழிபெயர்த்திருக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை இந்த 2 வசனங்களிலும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றிய அந்த பெண் மரியாதான் என்பதை இயேசுவின் வாயிலிருந்தே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மரியாவின் பங்களிப்பு முன்னறிவிக்கப்பட்டு அது நிறைவுற்றதாக அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் திருத்தந்தை இந்த பேராய ஏட்டின் வழியாக மிக முக்கியமான கருத்தொன்றை முன்வைக்கின்றார். கானாவூர் திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, கல்வாரி பலியாக இருந்தாலும் சரி, இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாவை பெண்ணே என்று அழைத்து தன்னுடைய மீட்பு பணிக்கு அருகில் அழைத்து வருகின்றார். ஏனென்றால் தொடக்க நூல் 3:15 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையில் பகையை உண்டாக்குவோம். அந்த பெண்ணும் வித்தும் இணைந்து இருக்கக்கூடிய சூழல். எனவேதான் யோவான் அதை பயன்படுத்துகின்றார். கானாவூர் திருமணத்தில் மரியாவை பெண் என்று அழைத்து தனக்கு அருகில் கொண்டு வருகின்றார். கல்வாரியில் அதே தன்னுடைய தாயை பெண்ணே என்று அழைத்து தன் கல்வாரி பலிக்கு அருகில் அழைத்து வருகின்றார். உங்களுடைய வேலை முடிந்து விட்டது, அப்பால் செல்லுங்கள் என்று அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில்தான் மிக முக்கியமான புரிதல் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார். இவ்வாறு தன்னோடும் தன்னுடைய சிலுவை பலியோடும் மரியா கொண்டிருக்க வேண்டிய பங்கினை இயேசு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் தமிழில் இது சிறிது தடைபடுகின்றது. ஆனால் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்குறிப்பை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தின் திரு அவைக்கான கொள்கை திரட்டு எண் 55, 8வது அதிகாரம் 55வது எண்ணில் இந்த பொது சங்கத்தின் தந்தையர்கள் மிக அழகாக கூறுகின்றார்கள். என்ன? விவிலியத்தில் பெண்ணை பற்றிய ஒரு கருத்து கோர்வை இருக்கின்றது. அது தொடக்க நூலில் தொடங்கி திருவெளிப்பாட்டில் முடியக்கூடியதாக இருக்கின்றது. தொடக்க நூல் 3:15 பெண்ணே என்று அறிமுகப்படுத்துகின்றார். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா இறைவாக்கினர் நூல் 7:14 இளம் பெண் என்று அல்லது கன்னி பெண் என்று அதன் தொடர்ச்சி வருகின்றது. அடுத்து மீகா இறைவாக்கினர் நூல் 5ஆம் அதிகாரம் 2-3 பேறுகால வேதனையில் இருக்கக்கூடிய பெண் என்று.
அடுத்ததாக மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 22, 23வது வசனங்களில் மீண்டும் மத்தேயு சுட்டி காட்டுகின்றார். கடவுள் முன் குறித்த பெண். இறுதியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 4:4 பவுல் பெண்ணிடம் பிறந்தவராக என்று, ஏன் யோவானுக்கும் பவுலுக்கும் அந்த பெண்ணின் பெயர் என்னவென்று தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் யோவானும் பவுலும் விரும்பியது என்ன? கடவுளுடைய திட்டத்தில் மரியாவின் பங்கினை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக பெண்ணே என்கின்ற வார்த்தை தான். இதில் திருத்தந்தை இந்த திருப்பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான புரிதலும் இருக்கின்றது. திருவெளிப்பாட்டு நூல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மீட்பரின் தாயாக தோன்றிய பெண்ணை அறிமுகப்படுத்துகின்றார். அத்தோடு மட்டுமல்ல, அவர் கூறுகின்றார், அதே 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் அந்த பெண் மீட்பரின் நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் இருக்கின்றார் என்று அவர் மரியாவின் பங்களிப்பை பற்றிய இறுதி வசனத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மீட்பரின் தாய் மட்டுமல்ல, திருவெளிப்பாடு 12:17 வாசித்து பாருங்கள், நம் அனைவரின் தாயாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் அந்த பெண்ணின் ஏனைய குழந்தைகளை துன்புறுத்த சாத்தான் வருகின்றான். இவ்வாறு மீட்பரிலும் அந்த மீட்பரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களிலும் மரியாவின் பங்கு தொடர்கின்றது, பங்களிப்பு தொடர்கின்றது. மரியாவின் செயல்பாடுகள் செயலூக்கம் கொண்ட செயல்பாடுகளாக மிளிர்கின்றன என்று கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து 6வது எண்ணில் நாசரேத்தூரில் யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் கடவுளுடைய திட்டத்திற்கு, கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் நான் ஒத்துழைக்க தயார் என்று கூறுகின்றார். திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட நிலையிலும் கடவுளின் திட்டத்தை வாழ்வாக்குவதற்கு அவர் சம்மதத்தை தெரிவிக்கின்றார். அதே சம்மதத்தை திருத்தந்தை விரும்புகின்றார். கல்வாரி மலையில் சீடர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக புதுப்பிக்கின்றார். இந்த கல்வாரி பலியோடு என்னுடைய பணியும் என்னுடைய செயல்பாடும் என்னுடைய பங்களிப்பு முடிந்து விடவில்லை, இன்னும் தொடருகின்றது. இதை பவுலினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமென்றால், தலையாகிய கிறிஸ்துவை நான் பெற்றெடுத்து விட்டேன், அடுத்ததாக மறைவுடலாகிய திரு அவையையும், அதாவது நம்பிக்கையாளர்களையும், அதாவது நம்மையும் நம்பிக்கையின் வழியாக பெற்றெடுக்க வேண்டும், அதற்கும் சம்மதம் என்று மரியா கல்வாரி மலையில் அடுத்த சம்மதத்தை கொடுக்கின்றார் என்று இந்த ஏடு வலியுறுத்துகின்றது. இது சாதாரண புரிதலுக்காக நாம் சொல்ல வேண்டும் என்றால், மரியாவுக்கான 2வது அழைத்தல். நாசரேத்தூரில் முதல் அழைத்தல் கடவுளுடைய மகனை பெற்றெடுக்க, கல்வாரி மலையில் 2வது அழைத்தல் அந்த மீட்பரின் நம்பிக்கையாளர்களை பெற்றெடுக்க திரு அவையின் வழியாக என்கின்ற கூற்று மெய்யாகின்றது. அடுத்ததாக 7வது எண்ணில் மரியா இயேசுவின் பிறப்பு இறப்பு தருணங்களிலும் சீடர்களின் பெந்தைக்கோஸ்து அனுபவத்திலும் உடனிருக்கும் சிறந்த சாட்சி. பிறந்திருப்பது கடவுளின் மகன்தான் என்பதற்கு யார் சாட்சி? கபிரியேல் தூதர் மரியாவிடம் மட்டும்தான் கூறியிருந்தார். மரியா யோசேப்புக்கு கட்டாயம் சொல்லியிருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், தன்னுடைய முதல் குழந்தையை, தலைப்பேரான மகனை நீங்கள் எல்லாம் யார் வீட்டில் பெற்றெடுத்தீர்கள்? உங்கள் தாய் தந்தை வீட்டில். குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மாருக்கு நன்றாக தெரியும், முதல் பிரசவத்திற்கு சொந்த வீட்டிற்குத்தான் அழைத்து செல்வார்கள். மரியா எங்கே பெற்றெடுத்தார்? தன் சொந்த வீட்டிலும் அல்ல, தன்னுடைய கணவர் யோசேப்பின் வீட்டிலும் அல்ல, இன்னொரு நல்ல அறையிலும் அல்ல, விலங்குகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் பெற்றெடுத்து அந்த குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்துகின்றார். தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட குழந்தை கடவுளின் மகன் என்பதற்கு யார் சாட்சி? அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஏழை குடும்பம் என்று நினைக்கின்றேன், இடம் கிடைக்காமல் மாட்டு கொட்டடியில் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார்கள் என்று. நன்றாக உற்று நோக்குங்கள்.
உலகத்தையே மீட்க, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க பிறந்த அந்த குழந்தையை மீட்க யோசேப்பும் மரியாவும் அந்த குழந்தையை எகிப்திற்கு தூக்கி கொண்டு ஓட வேண்டிய அவல நிலை. அந்த குழந்தையை மடியில் வைத்து எகிப்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மரியா, புலம்பெயர்ந்து புகலிடம் தேடக்கூடிய மரியா மட்டும்தான் தான் தூக்கி செல்லக்கூடிய குழந்தை கடவுளின் மகன். அதற்கும் அவர் மட்டும்தான் சாட்சி. அனைவரையும் காப்பாற்றுவேன் என்றானே, இன்று அவனையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே என்று கல்வாரி மலையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து எள்ளி நகையாடியவர்களுக்கு மத்தியில் அறையப்பட்டு இறந்து கொண்டிருக்கக்கூடிய இவன் கடவுளின் மகன் என்பதற்கு யார் மட்டுமே சாட்சி என்றால் மரியா மட்டுமே சாட்சி. உயிர்த்தெழுந்த தன் மகன் விண்ணேற்றம் அடைந்தார். அவரை தொடர்ந்து அவருடைய மகனின் பிரசன்னமும் மகனுக்கான பணியும் இந்த சீடர்களில் தொடர்கின்றது. அவர்களோடு உடனிருப்பேன். தூயாவியாரால் நான் கருவுற்று கடவுளின் மகனை பெற்றெடுத்தேன். அதே தூயாவியாரின் வருகையினால் இவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக பெற்றெடுப்பேன் என்று அங்கு இருக்கின்ற பொழுதும் அதற்கான சாட்சிகளில் மிக முக்கியமான சாட்சி மரியா என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சாட்சிய பங்களித்தலும் மிக முக்கியமானது என்று இந்த ஏடு நமக்கு அறிவுறுத்துகின்றது. தொடக்கத்தில் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்ட போது அந்த பெண் கடவுளுடைய திட்டத்தை விட்டு விலகி போற அந்த கீழ்ப்படியாமையை சுட்டி காட்டி அதற்கு மாற்றாக ஒரு பெண்ணைத்தான் அவர் முன்னிலைப்படுத்தினார். அழகா பெண்ணே பெண்ணே பெண்ணேன்னு சொல்ல வந்ததையும் அழகா சொல்லி அதை அம்மான் போட்டு வெறுமனை நம்ம உணர்வுபூர்வமாக மாற்றிடாம அதுதான் சரியான பார்வைங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். நல்லா ஒரு விளக்கமாக அழகா சொன்னீங்க. அப்போ இந்த அளவுக்கு மரியாள் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த மீட்பின் திட்டத்தில் இருக்கிறாருங்கிறத திருத்தந்தை முழுமையாக அங்கீகரித்து அதற்காக உடனே கொண்டு போய் அவருக்கு இணையாக வச்சிடாதீங்கிறது தான் நமக்கு சொல்ல வந்திருக்கிறார். இது சரியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்கள் நல்லாவே எடுத்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா, இந்த வாசிக்க நீங்கள் அதை நல்ல விளக்கமாக சொல்ல ஒரு பெண்ணே பெண்ணே என்று சொல்லும் பொழுது யூத பாரம்பரியத்தில் பெண்களுடைய சாட்சியே செல்லாது. அப்படி இருக்கிற போது அவர் மானுட மகன் அல்ல இறைமகன் என்பதற்கான சாட்சியாக அன்னை மரியாள் தான் முதன்மையாக சாட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர் நம்பிக்கையாளரின் அன்னை மட்டுமல்ல திரு அவையின் அன்னையாகவே இருக்கிறார். அதனால்தான் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவரை திரு அவையின் அன்னை அப்படிங்கிறதையும் அவர் அறிவித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது திரு அவை ஏற்றுக்கொண்ட ஒன்று. அந்த கருவுற்ற நாள் தொடங்கி இறுதி வரை உறுதியாக நின்றவர் அன்னை மரியாள். அந்த பெண்களுடைய உறுதி, அந்த லூக்கா நற்செய்தியில் நாம் 8ஆம் அதிகாரத்திலே தொடங்குகின்ற பெண்கள், இயேசுவை பின்பற்றி செல்லுகின்ற பெண்கள் சிலுவை மரணம் மட்டும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். அவருக்காக அழுதார்கள். சிலுவை சுமந்து கொண்டு செல்லுகின்ற வழியில் அழுதார்கள் என்பதை இதையெல்லாம் வாசிக்கிற பொழுது ஒருவேளை அன்னை மரியாளுடைய உறுதிதான் எல்லா பெண்களுக்கும் பங்களிக்கப்பட்ட உறுதிதானோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏட்டில் மிக அற்புதமாக ஒரு பெண்ணிய பார்வையும் நான் பார்க்கிறேன். நான் இங்கு கிறிஸ்துவுடைய அருளின் பெண்மையை இந்த ஏடு சுட்டி காட்டியிருக்கிறது. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய அருளின் பெண்மை தன்மையை இந்த ஏடு சுட்டி காட்டியிருக்கிறது. பெண் என்பவள் மீட்பு திட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்ற முடியும் என்ற ஒன்றை அன்னை மரியாள் மூலமாக எல்லா பெண்களுக்குமே இது எடுத்துரைக்கிறதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அந்த வகையில் சிறப்பாக இந்த ஏட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகின்றேன். அன்னை மரியாளுடைய தொடர்ந்து பங்காற்றலை பற்றி இந்த ஏடு மிக விரிவாக பேசுகிறது. அதை நீங்கள் இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொல்லுங்க ஃபாதர். உங்களுடைய கருத்தில் மிக முக்கியமானது யூத சமுதாயம் பெண்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டது அல்ல, இவருடைய மரியாவின் சாட்சியம் முக்கியமான சாட்சியம் என்று கூறினீர்கள். முதன்மையான முக்கியமான சாட்சியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கேயே கடவுள் அவருடைய திட்டத்தில்
பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை தகர்க்கின்றார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய திருத்தந்தை லியோ இந்த 18 வழியாக இன்னொரு பெண்ணையும் அழைத்து வருகின்றார். யார் அந்த பெண்ணுன்னு தான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. எலிசபெத், திருமுழுக்கு யோவானின் தாய், குருவாகிய சக்கரியாவின் மனைவி எலிசபெத்தையும் நம்முடைய திருத்தந்தை இந்த 18 வழியாக அழைத்து வந்து இயேசுவையும் அவருடைய பணியையும் முன்னிறுத்தி அதோடு மரியாவையும் ஒன்றிக்க வைக்கின்றார். யார்? எலிசபெத் அம்மா. அதில் 8வது எண்ணில் நாம் இதை வாசிக்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் மரியா வந்தவுடன் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் கூறுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இதில் திருத்தந்தை நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், என் ஆண்டவர் என்னிடம் வர என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் யார் என்றால் யாருக்கும் எந்த சந்தேகமும் எழாது. ஏனென்றால் மரியாவின் உதரத்தில் இருக்கக்கூடியது கடவுளுடைய மகன். ஆனால் எலிசபெத் அந்த ஆண்டவரை மட்டும் சுட்டி காட்டவில்லை. அந்த ஆண்டவரின் தாய் என்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கே நான் தகுதியற்றவன் என்று மரியாவின் முக்கியத்துவத்தை, மரியாவுக்கு கடவுள் கொடுத்த பணியினை அவர் முன்னிறுத்தி கூறுகின்றார் என்று நம்முடைய திருத்தந்தை விளக்குகின்றார். அதாவது அப்படியானால் 2 சாட்சி வந்து விடுகிறது எங்களுக்கு. நிச்சயமாக எலிசபெத் அம்மாள் ஒரு சாட்சியாக இருக்கிறார், அன்னை மரியாள் முதன்மையான சாட்சியாக இருக்கிறார். அதையும் தாண்டி சில சாட்சிகள் இருக்கின்றன, அதையும் பார்த்து விடுவோம். அதாவது ஆண்டவரின் பணியோடு மரியாவின் பணியையும் இணைத்து எலிசபெத் பார்க்கின்றார். நீங்கள் 2 பெண்களுடைய சாட்சிகள் என்று கூறினீர்கள். அது மட்டுமல்ல, கடவுளின் மகனின் சாட்சியும் இருக்கின்றது கருவாக உதரத்தில். அந்த மகனுக்கான இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானும் உதரத்தில் கருவாக இருக்கின்றார். இந்த 4வரையும் தாண்டி தூய ஆவியாரின் பிரசன்னம் அங்கே இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உணர்வு பூர்வமான வார்த்தைகள் அல்ல. என்னுடைய இக்கட்டான நேரத்தில் வயது முதிர்ந்த காலத்தில் கருவுற்றிருக்கின்றேன், உதவி செய்ய யாருமே இல்லையே, மகளே வா என்கின்ற உணர்வு பூர்வமான வார்த்தைகள் அல்ல. தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவராக எலிசபெத் கூறுகின்றார் என்றால், மரியாவை ஆண்டவரோடும் ஆண்டவருடைய பணியோடும் இணைத்து பார்ப்பது எலிசபெத்தின் சொந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகள் மட்டுமல்ல, தூய ஆவியாரால் ஏவப்பட்ட வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்தமாக 5 நபர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள். 2 பெண்கள், 2 ஆண் சிசுக்கள், ஆண் பாலினம் பெண் பாலினத்தை தாண்டிய தூய ஆவியாரும் அங்கு இருக்கின்றார். ஏனென்றால் கடவுளை நாம் பால் பாகுபாட்டிற்குள் அழைத்து வர முடியாது. அதையும் தாண்டிய தெய்வமும் சாட்சியாக இருக்கின்றது என்பது மிகவும் உன்னதமானது. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னிடம் வர நான் யார் என்று கூறவில்லை, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று. அடுத்ததாக 9வது எண்ணில் கூறுகின்றார், மரியாவின் சம்மதம் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்கின்ற அந்த சம்மதம் கடவுளின் வார்த்தை இவர் உதரத்தில் மனிதராக கருவாகி உருவாகி பெற்றெடுக்க வைத்தது. இது நாம் சாதாரண பார்வையில் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். ஆனால் திருத்தந்தை இதில் மிக அழகாக ஒரு முக்கியமான யதார்த்தத்தை முன்வைக்கின்றார். இதன் மூலம் சாமானிய மனிதர்கள், அதாவது கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்கள் தெய்வீக தன்மையை அடைவதற்கு மரியா வாசல்களை திறந்து வைத்தார் என்று கூறுகின்றார். உருவமில்லாத கடவுளுடைய மகனே மனிதராக மாறுகின்ற பொழுது மனிதர்களையெல்லாம் இறைத்தன்மைக்குள் அழைத்து செல்லக்கூடியவரை பெற்றெடுத்து கொடுத்ததால் அந்த வாய்ப்புக்கான கதவினை மரியா திறந்தார். மரியாதான் மனிதர்களை தெய்வமயமாக மாற்றுவதல்ல, அவர்கள் தெய்வமயமாக மாறுவதற்கு, இறைத்தன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கு மரியா வாயில்களை திறந்து வைத்தார். அந்த கடவுளுடைய மகனை பெற்றெடுத்து கொடுப்பதன் வழியாக என்று கூறி, இவ்வாறு கிறிஸ்துவோடு ஒத்துழைத்ததால் பின்னர் திரு அவையில் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் பிறக்கின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே இந்த எண்ணில் முடிக்கின்றது, மரியா
நம்பிக்கையாளர்களின் தாய் என்று அழைக்கப்படுவது மிகவும் சரியானது என்று இறுதியாக இந்த எண்ணை முடித்து வைக்கின்றது. நேயர்களே, இந்த ஏடு குறித்த பல்வேறு தகவல்கள், பொதுவான விளக்கங்களை தந்தை அவர்களும் அக்கா அவர்களும் நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். நாம் அவற்றை கவனித்தோம். ஆனாலும் இது ஏன் இந்த சூழ்நிலையில் இது கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன, இதற்கான இறையில் பின்னூட்டம் என்ன என்பது குறித்து எல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.